ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சர் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அந்த படம் ஜான் 10 தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு படம். அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ராம் சரண், கைரா அத்வானி, அஞ்சலி, எஸ்.ஜே. சூர்யா, ஸ்ரீகாந்த், சுனில் இவங்கெல்லாம் மெயின்லைட் பண்ணியிருக்காங்க. தமிழ் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. டேரக்டர் சங்கர் இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ டேரக்டர் சங்கர் படம் நல்ல ஒரு பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த படத்துக்கு மேலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது எல்லாருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸாக பண்ண படம் இந்தியன் டூலாம் பயங்கரமான ஒரு ஃப்ளாப் ஆச்சு. அதனால இந்த படம் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்து ப்ளஸ் இது வந்து ஒரு பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ண ஒரு படம் தான். பட் ஒரிஜினல் லாங்குவேஜ் வந்து தெலுங்கு தான் இது. அப்படி இருக்கும்போது இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா ஆக்ஷன் கலந்த ஒரு ஜானர் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் அது. ஏன்னா இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா ராம் சரண் அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்காரு. அதுக்கப்புறம் ஐபிஎஸ் ஆஃபீஸரா ஆகுறாரு. இதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு நார்மல் காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கும்போது அவரோட லவ்வர் வந்து நீங்க பொறுப்பா நடந்துக்கணும். சும்மா சண்டை போடுறீங்க. அதனால ஒரு பொறுப்பா நீங்க வந்து ஒரு ஐஏஎஸ்ஸோ ஐபிஎஸ் ஆனாதான் உங்களால வந்து லைக் எல்லாத்தையும் தட்டு கேட்டு பண்ண முடியும் அப்படின்றாங்க. அப்புறம் ஃபைட் நீங்க ஐபிஎஸ் ஆனீங்கன்னா ஃபைட்டா போடுவீங்க, அதிகமா சண்டை போடுவீங்க. அதனால நீங்க ஐஏஎஸ் ஆகி எல்லாத்தையும் திருத்துங்க அப்படின்றாங்க. இவர் ஐஏஎஸ்ஸாவும் ஆறாரு. அந்த டைம்ல இவர் வந்து ஒரு கரப்டடான ஒரு பொலிட்டீஷியனை மீட் பண்றாரு. அவர் தான் எஸ்.ஜே. சூர்யா. அவருக்கு இவருக்குமான ஒரு கிளாஷ் ஆகுது. அதுக்கப்புறம் ராம் சரணுக்கு அவரோட ஒரு பாஸ்ட பத்தி தெரிய வருது. அவரோட அப்பா யாரு, அவர் யாருன்றது தெரிய வருது. ஸோ இதுக்கப்புறம் இந்த படத்துல என்ன நடந்தது? ஃபைனலா அந்த ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம்ல ராம் சரண் ஜெயிச்சாரா, இல்ல எஸ்.ஜே. சூர்யா ஜெயிச்சாரா? ஸோ இவங்கள சுத்தி என்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஒரு பழைய அவுட்டேட்டடான ஒரு ஸ்டோரி தான் அது. உண்மையிலே இந்த படத்தோட கதை நீங்க இந்த படம் மொத்தமா பார்த்துருந்தீங்கன்னா, இன்னும் இவ்ளோ பழைய ஒரு கதையை சங்கர் எடுத்து வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் தோணும். ரொம்ப ஒரு பழைய அவுட்டேட்டடான ஒரு கதை தான் இது. மெயினா இதுல வந்து பாத்தீங்கன்னா ராம் சரண் வந்து டியூவல் ரோல் பண்ணியிருக்காரு. அப்பா ரோல், பையன் ரோல், பிரசன்ட் அண்ட் பாஸ்ட் ரோல். ஸோ அதுல வந்து பையன் ரோல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த அளவுக்கு அப்படி ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு கேரக்டர். அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஒரு 1/2 அன் வந்து ஒரு சில சீன்ஸ் அந்த ஒரு லவ் போர்ஷன்ஸ் அவருக்கும் அந்த கைராத் வணிகமான போர்ஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்கலாம். சங்கர் வந்து மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும். பட் ஓரளவு நல்லா நீட்டா இருந்தது. அதுக்கப்புறம் அவர் பண்ற ஆக்ஷன் சீன்ஸ்லாம் ரொம்ப பிரமாதமா இருந்தது. நிறைய இடங்கள் அவரோட எமோஷனல் சீன்ஸா இருக்கட்டும், ஆக்ஷன் சீன்ஸா இருக்கட்டும், பிளஸ் டயலாக் டெலிவரிஸா இருக்கட்டும், அந்த மாதிரி மெயினா அது பொலிட்டிக்கலான விஷயங்கள் ஒரு சில டயலாக்ஸ் தான் உள்ளுக்குள்ள வச்சிருக்காரு. பட் அதையுமே ரொம்ப ஓரளவு நல்லா செட்டில்டா நீட்டா அந்த கேரக்டர் என்ன தேவையோ சூப்பரா பண்ணுது. ஏன்னா அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸராகவும் வராரு படத்துல, ஐஏஎஸ் ஆஃபீஸராகவும் வராரு. அட் த சேம் டைம் ஒரு ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனராகவும் வராது. இந்த 3 பொசிஷனும் ஒரே படத்துல ஒரு ஹீரோ பண்றது அது இந்த படம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது. அவரோட கேரக்டர் பொறுத்தவரைக்கும் நல்லா சூப்பராகவே பண்ணியிருந்தாரு மேயா ராம் சரண். அதே மாதிரி இது வந்து கைரா அத்வானி அவங்க வந்து சும்மா பாட்டுக்கு பேருக்கு வரக்கூடிய ஒரு ஹீரோயின் ரோல் தான். ஒரு சின்ன ரோல் தான். அவங்க ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. பாட்டுக்கு ஏதோ 75 கோடி செலவு பண்ணியிருக்கான்னு சொல்றாங்க. அது வந்து கைரா அத்வானி எல்லா பாட்டுக்கும் வந்து சும்மா ஆடுறதுக்காக மட்டும் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி அவங்களுக்கு பெருசாக அந்த படத்துல ஸ்கோப் இல்லை. அதே மாதிரி அஞ்சலி அவங்க இது வந்து இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல வராங்க மெயினா. செகண்ட் ஹாஃப்ல அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ஒரு 2-3 சீன்ஸ் வந்துருவாங்க. செகண்ட் ஹாஃப் த்ரூ அவுட் ஒரு ஹாஃப் ஆஃப் த மூவி வராங்க. மெயினா அதுவும் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு கேரக்டர் ராம் சரணோட அம்மா கேரக்டர். ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் போர்ஷனில் தான் வரும். மெயினாக அவங்களோட கேரக்டரைசேஷன் ரொம்ப நல்லா ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு கேரக்டர் அவங்க வந்து நீட்டாக பண்ணியிருந்தாங்க. மெயினாக ராம் சரண் அவர் வந்து டியூவல் ரோலில் அப்பாவா ஒரு கேரக்டர் பண்ணுவார் ஃபிளாஷ்பேக்கில். அது செம பெர்ஃபார்மன்ஸ். அவரோட பாடி லாங்குவேஜ் ஆகட்டும் ப்ளஸ் அவர் வந்து அது ஒரு மாதிரி வந்து ஸ்டாமரிங் வாய்ஸில் தான் அவர் பேசுவார். சூப்பராக இருந்த அவரோட அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், அவரோட மேனேஜரம் ஆகட்டும், அந்த ஒரு கேரக்டர் செம்மையாக இருந்தது. எனக்கு வந்து உண்மையாக அந்த ஒரு ஃபிளாஷ்பேக்கில் அந்த ஒரு ராம் சரணோட கேரக்டர் வேற லெவல். ரொம்ப பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பிரமாதமாக நடிச்சிருந்தார் ராம் சரண் அந்த கேரக்டர். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்.ஜே. சூர்யா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிஸ்டராகவும் அட் த சேம் டைம் ஒரு சிஎம்மாவும் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஒரு வில்லன் ரோல் தான். நெகட்டிவ் ஷேட் ஆஃப் ஒரு கேரக்டர் தான். அவரோட பாடி லாங்குவேஜ், அவரோட அந்த மேனரிசம் அது எல்லாமே இந்த படத்தில் இருக்கு. ரொம்ப நல்லா நீட்டாகவும் பண்ணியிருந்தார் எஸ்.ஜே. சூர்யா. அதே மாதிரி சுனில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சைடு ஸ்ரீராம் அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. சைடு சத்யம்ன்ற ஒரு கேரக்டர். ஸோ படம் ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி சைடாக தான் நடக்கிறாரு. பேசுறதுலாம் நார்மலாக தான் பேசுறாரு. கேட்டால் அவர் வந்து எப்பவுமே சைடாக தான் போவாராம், சைடாக தான் பேசுவார், வண்டி சைடாகவே ஓட்டுவார். இது என்னன்னு தெரியல. ரொம்ப ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருந்தது அந்த ஒரு கேரக்டர். பெருசாக ரொம்ப அப்படியே காமெடின்ற பேரில் ஒரு மாதிரி கிரிஞ்ச் பண்ணியிருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு அவரோட கேரக்டர். அது மாதிரி ஜெயராம் அவரும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் மினிஸ்டர் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. முக்கியமான ஒரு கேரக்டர் தான் ஆகுது. பட் அவருக்கு பெருசாக அந்த அளவுக்கு ஸ்கோப் இல்லை இந்த படத்தில் கேரக்டர். பேருக்குன்னா அவருக்கு ஒரு கேரக்டர் கூட இருக்குன்ற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தார் அவர். இந்த சமுத்திரக்கனி அவரும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிளாஷ்பேக்கில் வர எஸ்.ஜே. சூர்யா அப்பா, அந்த அப்பா எஸ்.ஜே. சூர்யாவுக்கு ஒரு ஃப்ரெண்டாக ஒரு கேரக்டர், ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் தான் அவர். அது ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வெனிலா கிஷோர், பிரியதர்ஷினி, அதே மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அச்சுத் குமார், இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சின்ன சின்ன ரோல்ஸ் தான் படத்தில். ஒரு சின்ன சின்ன கேமியோ ரோல்ஸ் மாதிரியே சொல்லலாம். மெயினாக இவங்க ரோல்ஸ் எல்லாமே அது எல்லாமே ரொம்ப நல்லா நீட்டாகவே அவங்க பண்ணியிருந்தாங்க. மெயினாக மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் தமிழ் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் வந்து ஒரு 5 சாங் கிட்ட வருது. சாங்க்கே அவ்வளோ கோடி செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் விஷுவல்ஸாக பார்க்கும்போது சாங்ஸ்லாம் ஓரளவுக்கு பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். பட் சாங்ஸாக கேட்கும்போது பெருசாக ஒன்றும் இல்லை. மெயினாக மியூசிக்கும் அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ஓரளவு ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னா இது எதுக்கு சாங்ஸ் ரைட்டர்ஸும் ரைட்டர்ஸும் வேற நல்ல லிரிக்ஸ் ரைட்டர்ஸ் போட்டு ஒரு நல்ல சாங்ஸாகவும் ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் போட்டு நான் பெட்டராக பண்ணிருக்கலாம். தமிழ் நல்ல மியூசிக் டைரக்டர் தான். பட் இந்த படத்தை சுத்தமாக சாங்ஸ்க்கும் சரி பேக்ரவுண்டுக்கும் சரி பெருசாக அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்த ஒரு சினிமாட்டோகிராஃபி மெயினாக ஸ்டன் சீன்ஸாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஃப்ரேமாக இருக்கட்டும், ரொம்ப ரிச் அண்ட் கலர்ஃபுல்லான விஷுவல்ஸ், கேமரா ஆங்கிள்ஸ் இது எல்லாமே பிரமாதமாக இருந்தது. அவர் எப்பவுமே அவரோட சினிமாட்டோகிராஃபி எல்லாமே வேறு நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். பட் அதுவும் சங்கர் படம்ன்ற போது இன்னும் பிரமாதமாக இருந்தது அவரோட சினிமாட்டோகிராஃபி. மெயினாக ஒவ்வொரு சீன்ஸுமே சரி, எஸ்பெஷலி அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் சீன்ஸாக இருக்கட்டும், மெயினாக ஸ்டன் சீன்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பர் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி ஷமீர் முகமது ரூபன் அவரோட எடிட்டிங் வந்து இந்த படத்துக்கு ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ப்ளஸ்ஸாக மைனஸாக எனக்கு தெரியல. பட் ஆனால் ஆடியன்ஸ்க்கு புரியாம ரொம்ப நீட் அண்ட் கிறிஸ்பாக நீட்ஸாக வந்து கட்ஸ் பண்ணியிருந்தாரு. பட் இன்னொரு 20-25 மினிட்ஸ் படத்தில் வந்து சீன்ஸை வந்து ட்ரிம் பண்ணி தூக்கிட்டு இருக்கலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே. அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஏதோ ஒரு 2.25 மணி நேரம் படமே ஏதோ 3.25 மணி நேரம் போகிற மாதிரி அப்படின்னு இருக்கு. இன்னொரு 15 நிமிஷம் கொஞ்சம் கிறிஸ்பாக கட்டி ஒரு 2 மணி 25 நிமிஷம் அதுக்குள்ள கொண்டு வந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரான படமாகவே ஓரளவு வந்திருக்கும், ஒரு கமர்ஷியல் படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் அவரோட எடிட்டிங்லாம் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி டாக்டர் சங்கர் அவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அவுடேட்டட் ஆகிட்டார். ஏன்னா அந்நியன், முதல்வன், ஒரு காலத்தில் இந்திரன், ஜீன்ஸ், அதே மாதிரி ஜென்டில்மேன் இந்த மாதிரி ஒரு பெரிய ஹிட்டான முதல்வன் இந்த மாதிரியான படங்கள் கொடுத்தக்கூடிய ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு பிரம்மாண்டமான டேரக்டர் அவர். அப்படி இருக்கும் இப்போ ரீசெண்டாக அவர் பண்ணுற படங்கள் எதுவுமே பெருசாக போகல. இந்தியன் 2 பயங்கர ஃப்ளாப் ஆச்சு, பயங்கரமாக ஒரு ட்ரோல் பண்ணாங்க. ஸோ இந்த படம் கேம் சேஞ்சராக ஒரு கை கொடுக்கும் ரொம்ப பெருசாக எதிர்பார்த்தாரு. பட் இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கை கொடுக்கல. இந்த படம் வந்து இன்னும் ஒரு கலெக்ஷன் வைஸ் வந்து அது ராம் சரண் நடிச்சனால ஓரளவு போட்ட காசுலாம் எடுத்தனால ஓரளவு கலெக்ஷன் ஆயிடுச்சு. பட் இந்த ரிவ்யூஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70-80% எல்லாரும் வந்து ரொம்ப நெகட்டிவாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா படத்துல கதையே ஒரு அவுடேட்டடான ஒரு கதை. அது ஓகே, ஒரு பழைய கமர்ஷியல் கதையை எடுத்து கூட நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளேல நல்ல படங்கள் இந்த காலத்தில் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பழைய கதையை எடுத்துக்கிட்டாரு. ரைட்டிங்ல இன்னும் ஒர்க் அவுட் பண்ணாரா இல்லையா கூட எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் ஒரு கேம் சேஞ்சர் ஒரு நார்மல் கமர்ஷியல் படமா ஓரளவு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்த்தேன். பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்தியன் 2 பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான், யாருக்கு யார் போட்டி அப்படின்ற மாதிரி தான் இந்த படம் இருந்தது பார்க்கறதுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி பெருசாக அந்தளவுக்கு டேக் ஆஃப் ஆகல, ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. சீன்ஸ்லாம் அந்தளவுக்கு பெருசாக எலவேட் ஆகல. நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் எதுவுமே வர, ரொம்ப கிரிஞ்சான சீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நிறைய இடங்களில் காமெடி பெருசாக ஒர்க் அவுட் ஆகாமல் இருந்தது. ப்ளஸ் அந்த ஒரு கதைக்குள்ளே போய் அந்த எஸ்ஜே சூர்யாவோட கேரக்டருக்குள்ளே போகும்போது ரொம்ப ஒரு பழைய டைப் ஆஃப் ஒரு இதுவாக தான் இருந்தது. ரைட்டிங்கும் சரி, செகண்ட் ஹாஃப் சுத்தம், அதுக்கு மேலேயும் நடா இது கதை இப்படி அப்படின்ற மாதிரி ஆளை விடுங்கடான்ற மாதிரி தான் இருந்தது நிறைய இடங்கள்ல ரைட்டிங். சங்கர் இவ்வளோ அவுடேட்டடாகி இவ்வளோ ஃபார்ம் அவுட் ஆவார்னு எதிர்பார்க்கவே இல்லை. இந்த அளவுக்கு ஒரு ரைட்டிங் சங்கர் தான் எடுத்தாரா அந்த படம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த படத்தை சங்கர் எடுத்தாலா இல்லை அவரோட பொண்ணு அதித்தி சங்கர் எடுத்தாங்களா அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆச்சு. ஏன்னா அந்த மாதிரி தான் அது படம் பார்க்கறதுக்கு சுத்தமாக நிறைய இடங்கள் எஸ்பெஷலி அப்படி போட்டு பயங்கரமாக ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு டேரக்டர் இப்படி ஒரு டவுன்ஃபால் ஆவார்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. படமும் அந்த மாதிரி தான் ரொம்ப வந்து லைக் ஒஸ்டா இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இதுக்கு மேலே சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. ஏன்னா எப்பேற்பட்ட ஒரு டேரக்டர் அவரோட படங்கள் இந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ, இந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகுதுன்னா அது வந்து அவர் மாற்றிக்கணும். இன்னும் அவரோட மைண்ட் செட்டாக அவரோட இது மெயினாக அவருக்கு வந்து இந்த மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள், பிரம்மாண்டமான படங்கள் அவருக்கு வந்து எடுக்க முடியும். அவரோட ஸ்டைலில் அந்த மேக்கிங் நல்லா பண்ண முடியும். அவர் நிறையா ஒரு இன்டர்வியூலாம் பார்த்தேன் ரீசெண்டாக, நிறையா இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள்லாம் ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன், வெல்பாய் ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன் அப்படி இப்படின்றாரு. அதெல்லாம் இவர் நினைச்சா வேற லெவலில் பண்ணலாம். பட் ஆனால் இவர் ரொம்ப அவுடேட்டட் ஆகிட்டாரு. கொஞ்சமாச்சு இப்போ இருக்க இதுக்கு வந்து அவர் வந்து பண்ணாருன்னா மட்டும்தான் நல்லா இருக்கும். ஏன்னா பெருசாக இந்த படத்தில் எனக்கு பாசிட்டிவாக பார்த்தது ராம் சரண், எஸ்ஜே சூர்யாவோட கேரக்டர், அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. அதை தவிர உள்ளுக்குள்ள படத்தில் வேற ஒன்றுமே இல்லை. சாங்ஸ் இதுக்கெல்லாம் ஏன் 75 கோடி செலவு பண்ணாங்க தெரியல. பணத்தை வாரி இறக்கிறது 350-400 கோடி ரூபா கிட்ட இந்த படத்தோட பட்ஜெட் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ போட்ட காசு என்ன எடுத்தாங்களா இல்லையான்றது தெரியல. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப போரா இருக்கு. உண்மையிலே வந்து இவ்வளோ பணத்தை எதுக்கு செலவு பண்ணி இந்த படத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கதை, இந்த படத்தை மொத்தமாக பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு எதுக்காக இவ்வளோ செலவு பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா உள்ளுக்குள்ள என்னதான் விஷுவல்ஸ் அந்த அளவுக்கு ரிச் அண்ட் கலர்ஃபுல்லாக இருந்தாலும் படத்தில் ஸ்டஃப் இல்லை, ஒன்றுமே இல்லாத படத்துக்கு இவ்வளோ காசை கொடுத்து செலவு பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. மேலே வந்து ரொம்ப ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் சங்கர் படங்கள். இதுக்கப்புறம் இவருக்கு வந்து இவர் எப்படி இவரோட இதுக்கு அடுத்து வர படங்கள்லாம் எப்படி கொண்டு போக போறாரு, இவரை நம்பி எப்படி ப்ரொடியூசர்ஸ் வர போறாங்க என்னன்றது ஒன்றும் தெரியல. இன்னும் இந்தியன் 3 படம் வர அவருக்கு பெண்டிங்ல இருக்கு. அடுத்து இன்னும் நிறைய நல்லா அந்த ஸ்கிரிப்ட்ஸ்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு இன்டர்வியூஸ் பார்த்து கண்டிப்பாக சங்கர் கம்பேக் ஆகணும். ஏன்னா இது ஒரு பெரிய டவுன்ஃபால் தான் அவருக்கு. பட் கண்டிப்பாக கம்பேக் ஆவாரு அப்படின்றது நம்பலாம். ஓவராலாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பிலாவரேஜான ஒரு கமர்ஷியல் படம் தான் இது. இந்த படம் கண்டிப்பாக தியேட்டரில் போய் ஒரு ஒன் டைம் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப போர் அடிச்சுனாவே பார்க்கலாம். இல்லைனா வந்து உங்கள் பொறுமையை ரொம்ப சொதிக்கூடிய ஒரு படம் தான். இந்த படத்தில் ஒரு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 5 கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு ஒன் டைம் ரொம்ப ஒரு பிலாவரேஜான ஒரு டீசன்ட் வாட்ச் தான் அது. ஸோ டைம் இருக்கும்போது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.